உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது, அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். சேரும், அது நடக்காதுன்றது கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் தான். ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் 2026 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுனே கூட சொல்லலாம். 6 கிரகங்கள் வந்து ஒன்றா சேர போகிறாங்க நம்ம கும்ப ராசியில். ஸோ கும்ப ராசியில் வந்து 6 கிரகங்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட எல்லா கிரகமே உள்ளே வந்த மாதிரி தான். குரு மட்டும் தனிச்சிருக்காரு. சந்திரன் 4 கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் 6 கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். காலபுருஷனுக்கே பாக்கியாதிபதிகள், பாக்கியவான்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் தான். காலபுருஷ தத்துவம் அப்படின்றது இந்த 12 ராசியும் சேர்ந்த ராசி மண்டலம் தான் காலபுருஷன் சொல்லுவோம். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்குது, ஒரு செயல்கள் இருக்குது. அந்த வகையில் நம்மளுடைய தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக வரும். 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம், அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. 11 தனுசு ராசி தாண்டி 11 பேர்த்துக்குமே நீங்கள் தான் வந்து அதிர்ஷ்ட தேவதைன்னே சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களை. தனுசு ராசிக்காரர்களை நண்பர்களாக கொண்டவங்களும், கணவன் மனைவியோ, மனைவி கணவனாக கொண்டவங்களோ, நமக்கு பிறந்த ஒரு குழந்தைய தனுசு ராசியாக இருந்தாலோ அவங்கள மாதிரியான ஒரு பாக்கியசாலிகள் யாருமே கிடையாதுங்க. தேடி தேடி தனுசு ராசிக்காரர்களை நீங்கள் வந்து நண்பர்களாக ஆக்கிக்கங்க அப்படின்றத கூட நான் வந்து ஒரு பரிந்துரையாக சொல்லிக்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப லக்கியான பர்சன் அவங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரன உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பார்க்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்காரர்கள் மனசில் நினைப்பீங்க, ஆகா நல்லா இருந்தாலும் நம்மளை ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காரு, நம்ம படுற கஷ்டம் அவருக்கு தெரியாமல் பேசுகிறாப்லையோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி சிறப்பான ராசி, உங்களோட ராசிநாதனுடைய அம்சங்கள் இதெல்லாம் வச்சு நான் சொல்லியிருந்தேன். அது போக இப்போ ப்ரெசென்ட்டில் கோச்சார நிலை, கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பிப்ரவரி மாதம் துவக்கமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை உங்களுக்கு கிடச்சிருச்சு. இது கொஞ்சம் போன மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் இருந்தார், கடகராசியில் மறைஞ்சிருந்தார், உச்ச பலத்தில் தான் இருந்தார். ஆனால் ராசிநாதன் மறைகிறதுன்றது அவ்வளோ சிறந்த விஷயங்கள் கிடையாது. அவர் இப்போ வந்து வக்ர நிலையில் தொடர்ந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்குற நிலைக்கு வந்துட்டார். ஸோ அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்ருக்காரு. இதன் மூலயமா நம்ம ராசிநாதன் நம்மளுடைய ராசியை பார்க்குறாரு அப்படின்றதே வந்து நமக்கு நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, மதிப்பு, பிரபல யோகம், நம்ம செய்த செயலுக்கான நன்மதிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. அதன் மூலயமா பொருளாதாரம் முன்னேறது ஆகிய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சுப காரியங்கள், வீட்டில் நடக்க வேண்டிய நிறைய விஷயங்கள், நம்ம வீடு கட்டுறது, கல்யாணங்கள் நடத்துறது, காது குத்துறது, எல்லாம் இந்த மாதிரி பல சுப காரியங்கள்லாம் ரெகுலராக நீங்கள் வந்து கலந்துக்கிற மாதிரியான விஷயங்கள், அதை நீங்கள் எடுத்து நடத்துகிற மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் சொந்தமாக முயற்சி பண்ணி செய்ய நினைக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், இது எல்லாமே நல்லபடியாக நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை குருவுடைய ராசி, அதாவது ராசிநாதனுடைய பார்வை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்ப சிறப்பான மாதமாக தான் இந்த மாதம் துவங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அரிதான அம்சம் தான் அது. அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியில் 6 கிரகங்கள் வந்து ஒன்று சேர போகிறாங்க. அதாவது ஒரு ராசியில் 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள், 2 கிரகங்கள் சேர்றதே கிரக யுத்தம் தான். அதாவது ஒரு ராசிக்குள்ளே வந்து 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் சேர்றதுன்றது ரொம்ப நடக்கக்கூடிய விஷயம் தான். அதுவே அபூர்வம் தான், 4 கிரக சேர்க்கைன்றது. இதில் 6 கிரகம் சேர்றது அப்படின்றது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு அபூர்வமான அரிதான விஷயம். ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்நாளில் இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கலாம். இதனால ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 அதாவது லக்னத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல, தனுசு ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து 6 கிரக சேர்க்கை. அதாவது 6 கிரகங்கள் வந்து 3ஆம் இடத்துல சேர்றது. 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உபஜய ராசி. 3ஆம் இடம் மட்டும் இல்லை, 3, 6, 11 இதெல்லாம் உபஜய ராசின்னு சொல்லுவாங்க. உபஜய ராசி அப்படின்னா
நம்ம வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்தானங்கள்ல சுபர் இருக்கிறத விட அசுபர்கள் இருக்கிறது நல்லது. ஸோ அந்த வகையில உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியில அந்த ராசியுடைய அதிபதி சனி பகவான் வாக்கிய கணிதப்படி அங்க தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் மார்ச் மாதம் தான் பயிற்சியாகி மீனத்துக்கு போறாரு. ஆ அத விட முக்கியமா பார்த்தீங்கன்னா, சனி செய்யக்கூடிய செயல்கள வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே செய்யக்கூடிய இன்னொரு கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராகு தான். நிழல் கிரகமான ராகு சனிய போல, ஆ இன்னொரு நிழல் கிரகமான கேது செவ்வாய போல அப்படின்றது ஜோதிட மொழி. அந்த வகையில வந்து ராகு அங்க தான் இருக்காரு. சனி, ராகு ஏற்கனவே 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இவங்களோட உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும், உங்களோட திருமண ஸ்தானத்துக்கு அதிபதியுமான புதன் வந்து போய் சேர போறாரு. அதுக்கு அடுத்ததா சுக்கிரன் போய் சேர போறாரு. கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சேர்றாரு. ஆடம்பர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் சேர்றாரு. அவர் யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6, 11க்குரிய லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு. அவரும் அங்க 3ஆம் இடத்துக்கு போறாரு. சனி, ராகு, புதன், சுக்கிரன் இந்த 4 பேராச்சா? அதுக்கு அடுத்ததா வந்து உங்க பாக்கியநாதன். உங்க ராசிக்கு பாக்கியநாதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடியவர் யாருன்னா, நீங்க தான் ராசி மண்டலத்தில எல்லாத்துக்கும் பாக்கியத்த குடுக்கக்கூடியவங்க. தனுசு ராசிக்காரங்க. உங்களுக்கு ஒருத்தர் பாக்கியஸ்தான அதிபதியா வருவார் இல்லையா? அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சூரியன். தலைமை பண்புகளுக்கு பெயர் போன தலைமை ராசின்னு சொல்லக்கூடிய அரசன்னு சொல்லக்கூடிய சூரியன் தான் உங்களுக்கே பாக்கியத்த செய்யக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்ட அந்த சூரியனும் 3ஆம் இடத்துக்குள்ள போறாரு. அவரும் ஒரு அசுப கிரகமா தான் நம்ம கன்சிடர் ஜோதிடத்தில கன்சிடர் பண்றோம். ஸோ அந்த வகையில அவரும் 3ஆம் இடத்துக்கு போறது சிறப்பு தான். இன்னொரு சிறப்பான கிரகமும் அங்க போய் சேரப்போகுது. அவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு யோகத்த செய்யக்கூடிய, உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய செவ்வாய். ஆ நம்ம அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து அவரும் போய் சேர்றாரு. அதாவது உங்களுடைய தொழில்காரகன், உங்களோட பாக்கியநாதன், உங்களுடைய முயற்சிய குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு அதிபதி மற்றும் உங்களுடைய யோகஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய், இவங்க எல்லாம் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வெற்றிக்கு உதவப் போறாங்க. இவங்கெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இந்த வெற்றிக்கு இன்னும் மேலும் வலு சேர்க்கிற விதமா, இந்த 3ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை கிடைக்கப் போது. ஸோ ராசிநாதனுடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 6 கிரகங்களுக்கும், இந்த 6 கிரகம் சேர்க்கைன்றது மிகப்பெரிய கிரக யுத்தம். இந்த கிரக யுத்தத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால, இது எந்த விதத்திலயும் நெகட்டிவான தன்மைகள குடுக்காம, யோக பலன்கள மட்டுமே குடுத்து, உங்க வாழ்க்கையை சிறப்பிக்கும். இந்த மாதத்தில நடக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்வு, உங்களுக்கு இனி வர்ற ஒவ்வொரு காலத்துக்கும் உங்களுக்கான நல்ல பலன்களுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த மாதம் இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். ஆ ஸ் உங்க அருகில இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வாங்க. திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமையில கும்பிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான யோக பலன்களோட, மன மகிழ்ச்சியோட, நிம்மதியோட, பொருளாதார முன்னேற்றத்தோட நீங்க வாழ முடியும் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேங்க. மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம். அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா, கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது சேரும் இடத்த பொறுத்து, சேரும் கிரகங்கள பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு இல்ல, பொதுவாவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலயும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில தான் லக்னம் கணிப்போம். ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைறதுன்றத பொறுத்து அவங்க ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரனும் ஆவான், ஒருத்தர் வந்து ஆண்டியாவும் ஆவான். இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்கு பார்த்தீங்களா? 2020 அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு. இதே கிரகங்கள் சேரல. வேற வேற கிரகங்கள் சேர்ந்து குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பதான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்ப வந்து நல்லது செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டியிருந்தனால, நாமலாம் வந்து லாக்டவுன் உள்ள போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம். ஸோ அது நடந்தது இல்லையா? அப்படியான ஒரு 6 கிரக சேர்க்கையில இப்ப குரு தனிச்சு இருக்காரு. குருவுடைய அருளால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க உண்ம. அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலா சொல்லும்போது, இந்த அ மா நவீன அறிவியல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால, நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கற்கள்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். நம்ம மேல விழக்கூடிய நமக்கு நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்கள, த தொ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோதிடத்துல. அதுதான். அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால, அதெல்லாம் நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சனி, சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில உலகளாவிய அளவுல நெறைய பிரச்சனை, இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெருமழை, வெள்ளம், புயல்
வாகன விபத்துகள், குறிப்பா வந்து இந்த ரா ராம் நாடுகளுக்கிடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமா மாத்தி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், கடமைப்பட்டுருக்கணும். இதே மாரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு. அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி அவர் உச்ச நிலைக்கு போப்போறாரு. குரு உச்ச நிலைக்கு போம்போது இந்த 6 கிரக சேர்க்கைகள் வந்து மாறிரும். அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும். குரு தொடர்ந்து நம்மள காத்து வந்துட்டு இருக்காரு. அதனால குரு அம்சத்துல இருக்கக்கூடிய தாய், தந்தை, ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது, அவங்களுக்கான சரியான மரியாதைய குடுக்குறது, பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் இந்த காலத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மாறிருவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகம். அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அத நம்ம தவிர்த்து போவே முடியாது. கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லா ராசிக்காரர்களுமே நல்ல பலன்கள் இனிமே கண்டிப்பான முறையில கிடைக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்களுடைய சுயஜாதகத்துடைய பங்கு இருக்கு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்துல இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? கோச்சாரத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுடைய சுயஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பத்திலாம் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும், தீர்வையும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். தனுஷ ராசி, தனுஷ லக்னம். ரொம்ப எப்பவுமே சொல்றதுதான். கடவுள் பாதி, மிருகம் பாதி. கலந்து செய்த கலவை. ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸ். சரிங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸ். ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க. இந்த தனுஷ ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து குரு எல்லாரும் சொல்லுவாங்க, சார் குரு பார்க்குறாரு ஓஹோன்னு வந்துடுவீங்கன்னு. ஆனால் சின்ன சின்ன தடங்கள் வரும். ஏன்னா நம்ம சனி பகவானும் பார்த்துட்ருக்காரு. அப்படின்னா என்ன? தடங்கள் வரும். ஆனால் நீங்கள் வின் பண்ணுறீங்க. ஒரு ஒரு சின்ன தடை இருக்கும். அந்த தடையில் உக்காந்துட்டிங்கன்னா கஷ்டம். அடித்து நகர்ந்துட்டீங்கன்னா வின் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஏன்னா குரு சனி 2 பேரும் பார்க்குறாங்க. டன். எது இதெல்லாம் நல்லா இருக்குது சார் டைம், நான் இதெல்லாம் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னா பண விஷயம் நிறைய நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமாக நடக்கும் உங்கள் லைஃப்பில். அது இந்த மாதத்துக்கு வந்து அதுக்கான ப்ரப்போசல்ஸ்லாம் சுப நிகழ்ச்சிக்கான நிறைய ப்ரப்போசல் வரும். பணம் சம்மந்தமாக சுப நிகழ்ச்சிகள் வரும். முயற்சி சம்மந்தமாக நிறைய வரும். இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு சம்மந்தமாகவோ, வெளிநாடு போகிறதுனாவோ, நீங்கள் வந்து அப்ராட் எதனா ட்ராவல் பண்ணுறீங்க, ப்ரமோஷனுக்கு வேலையில் ப்ரமோஷன், நீங்கள் எடுக்கிற இந்த முயற்சி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதமான ப்ரொப்போசல்ஸ் வரும். நிறைய பேருக்கு கை கூடி டக்கு டக்குன்னு விசா கிடச்சா கிளம்புற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நடக்கும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணால் தான் இது கிடைக்கும். ஓகேவா? இது ஒன்று. நீங்கள் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும். குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் மலை பிரதேசங்களாக ட்ராவல் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி, கொடைக்கானல், ஏன் திருவண்ணாமலை, நீங்கள் வந்து மலை பிரதேசமாக இருக்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது இருக்கும். இல்லைன்னா அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. குடும்பத்தோடு நீங்கள் வந்து மலை பிரதேசங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குலதெய்வம் கோவில்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. லவ் பண்ணுறவங்களுக்கும் லவ் வந்து செட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு சின்ன பாயிண்ட் தரேன். யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மலை பிரதேசமாக போயிட்டு இப்போ ப்ரப்போஸ் பண்ணுங்கள். கை கூடும். ஏன்னா அந்த ஹவுஸ் உங்களுக்கு வந்து கை கூடும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் லவ் பண்ணுறவங்க யாராவது கல்யாணத்துக்கு மாற்றணுன்னா டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக மாற்றலாம். எதிரிகள் தொல்லை கம்மியாகும். ஏன்னா லவ்வில் வர பெரிய பிரச்சனை குறுக்கம் வருவான் இந்த கௌஷிக், இந்த மாதிரி யாராவது உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறவங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் குறையிறதுக்கு ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்குது. குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணத்துக்கு நீங்கள் தாராளமாக வீட்டில் பேசலாம். நம்ம எப்பயும் சொல்கிறது அந்த புதன், வியாழன், வெள்ளி, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை இதில் பண்ணுறது நல்லது. ஒன்றும் உங்களுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரை வந்து குதிரை மாதிரி வேலை செய்யும். சூப்பராக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட் டைம் என்னென்னா உங்கள் ஜாதகம் கொடுங்க. அந்த நம்ம பஞ்சபக்ஷிலாம் வச்சு ஒன்றும் அக்யூரேட்டாக டைம் சொல்லலாம். அந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ப்ரப்போசல் அமையும். யாருன்னா மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மகப்பேருக்கு யாராவது வழிபாடுலாம் வேணும்னா அதை சொன்னால் உங்களுக்கு மலை பிரதேசங்களில் இருக்க வழிபாடு பண்ணுங்கள். பூம்பாறை முருகன் ஒரு எக்ஸாம்பிள். பூம்பாறை முருகன் அவர் கொடைக்கானலில் மலை மேலே இருக்கார். பழனி முருகன், இந்த மலை மேலே இருக்க முருகன் வழிபாடு பண்ணுங்கள். ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். இதே மாதிரி நீங்கள் இப்போ மகப்பேறு சொல்லிட்டோம். மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு.
லவ் பண்ணுறதுக்கு டைம் நல்லா இருக்குது, கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? செலவாகும். ஸோ அந்த செலவுக்கும் உங்களுக்கு கரெக்டான டைமில் பணம் வர்றதுக்கோ இல்லை யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, குழந்தைங்களாம் இருக்குது சார், செட்டில் ஆகிட்டு இருக்க டைம் சார்னாலும் இப்போ ஹஸ்பண்டு மூலியமாகவோ ஒய்ஃப் மூலியமாகவோ பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியே ஏதாவது கடன்கள் அடைச்சிருந்தா அந்த கடன்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு வரவே இல்லை சார்லாம் கமெண்ட்டில் போடுவீங்க. வரலைன்னா ஃபோன் பண்ணி, சார் எனக்கு வர மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஜாதகம் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு விண்டோ மாதிரிங்க. இது வந்து நடக்கும். இந்த இந்த தேட்டரில் போனால் இந்த படம் ஓடுது, டிக்கெட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தேட்டருக்கு போகணும், க்யூவில் நிற்கணும், டிக்கெட்டை வாங்கணும், அப்போ தான் கையில் நடக்கும். வீட்டில் உக்காந்துட்டே இருந்தால் யாரும் டிக்கெட் எடுத்து வந்து வீட்டில் தரமாட்டாங்க. அதே மாதிரி தான் கல்யாணமோ மகப்பேரோ லவ்வோ எல்லாமே முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகுன்ற டைம் லைன் இருக்குது. முயற்சி எடுக்கணும், எடுத்தால் நடக்கும். எடுக்காமல் வீட்டில் உக்காந்துட்டிங்கன்னா நடக்காது. அது இது வந்து வீடியோ ஓப்பனாக சொல்லலாம். முயற்சி எடுக்காமல் எனக்கு வரவே இல்லைன்னா வராது. முயற்சி எடுங்க, வரும். முயற்சி எடுத்தும் வரலன்னா கன்சல்டேஷன் எடுங்க, என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். ஏன்னா இது கூடவே நம்ம இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பூஸ்டப் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி, அரோமா தெரப்பி, நிறைய தெரப்பிஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, எல்லாம் இங்கிலீஷில். நான் நார்த் இந்தியன்ஸும் வெளிநாட்டில் இருக்கவங்க ட்ரெயின் பண்ணுறதுக்காக இங்கிலீஷில் பேர் மாற்றி வச்சுருக்கேன். எல்லாம் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிற சமாச்சாரங்கள்லாம். அதை எடுத்து ஒழுங்காக பண்ணாலே சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? உங்களுடைய மேனேஜர்ஸ், சீனியர்ஸ், அப்பா, சித்தப்பா, பெரியவங்க கிட்ட பேசுறது கவனமாக பேசுங்க. வார்த்தைகள் விடாமல் நிதானமாக பொறுமையாக பேசுனீங்கன்னாவே நீங்கள் பொறுமையானவர், ஒன்றும் பொறுமையாக டீல் பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். வேலையில் பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் வருது, நிறைய சுப நிகழ்ச்சி வரும், செலவாகும். பணத்தை எடுத்து நல்ல விஷயத்தில் போட்டே வாங்க, அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வளரும். தெய்வ வழிபாடுனா வியாழக்கிழமன் குரு வழிபாடு. நம்ம மஞ்சள் மூக்கடலை வச்சு வழிபடலாம், பூந்தி லட்டு இதெல்லாம் கொடுத்து வழிபடலாம். லக்ஷ்மி நரசிம்மரை வியாழக்கிழமை பானகம் கொடுத்து வழிபடலாம். வியாழக்கிழமை குரு வரையில் போய் வழிபட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஜீவ சமாதி பிடிச்சிக்கோங்க, ஒரு சித்தரை பிடிச்சிக்கோங்க. தெய்வத்தை காட்டிலும் பவர் சித்தர். ஏன்னா நீங்கள் வேண்டுனா தெய்வம் அருள் புரியும். சித்தரை பிடிச்சிங்கன்னா உங்களுக்காக அவங்க போய் வேண்டுவாங்க. தெய்வத்தை தாண்டி எதுவும் இல்லை, ஆனால் சித்த புருஷர்களை பிடிச்சா உங்களுக்காக அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. அது ஒன்றும் சூப்பராக இருக்கும். அதனால் உங்கள் ராசிக்கான எந்த சித்தர்னு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, நான் அதில் சொல்கிறேன். அந்த சித்தர்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ஒன்றும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தைப்பூசத்துக்கு, சிவராத்திரிக்கெலாம் அன்னதானம் கொடுங்க. மஞ்சள் கலரில் கொடுங்க. அதாவது மஞ்சள் மூக்கடலையாவோ, லெமன் சாதமாவோ, சக்கரை பொங்கலாவோ இதெல்லாம் கொடுக்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒன்றும் அற்புதமான மாதம் அமையும். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எதெல்லாம் நல்லது நடக்கும், அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும், படிப்பு, வேலை, இங்கே எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும், எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும், மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும், யார் யார் அதில் கவனமாக இருக்கணும், மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது, மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்குது, கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது, எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது, யார் நல்லா ஒர்க் ஆகும், உங்கள் தொழில் எப்படி முன்னேறும், யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது, ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது, நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது இல்லை, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு கோடி பேர் இருக்கும். சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம். சரி, லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், எந்த வீட்டில் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம். சரி, அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம இது நடக்கலை, அது பொய், இது உருட்டு, என்னென்னமோ போடுறோம். பொய் இருந்தால் இதை இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும், இதெல்லாம் ஒர்க் ஆகும். பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள். இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார், எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார், ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா வேறு கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும். உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும். அதை வச்சுன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம்,
பலன்கள் பொதுவா இருந்தாலும், தெய்வ வழிபாடுகள் சூப்பரா ஒர்க் ஆகும். இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சுக்கோங்க. 2 மேஜரா 2 ஈவென்ட் இருக்கு. தைப்பூசம் இருக்கு, சிவராத்திரி இருக்கு. நல்ல விரதம் இருங்க. நல்ல இது பண்ணுங்க. இந்த 2ம் ஒழுங்கா பண்ணீங்கன்னா, பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அதுதானே நம்மளோட எண்ட் ரிசல்ட்டா இருக்கு இன்னைக்கு. அதனால இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. இத தாண்டி அ ஸ் எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது. ராகு, கேது பயிற்சி நடக்குது. சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும். கல்யாணம் தடங்கலாகுது. இந்த கிரக கோளாறு, செவ்வாய் தோஷை இதெல்லாம் ஓகேங்க. நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்ப ஞானிகள் இருக்காங்க. ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா? நீங்க ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பார். சனி பகவான், கேது பகவான் ஸ்ட்ராங்கா இல்லாம பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸ்ல வரவே முடியாது. ஆனா அவங்கலாம் எப்படி நல்லா இருந்தாங்க? ஏன்னா, அவங்க அந்த தவ வலிமையால சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்த. இப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு தவத்துல போக வேண்டியதில்ல. ஏன்னா ஃபேமிலி லைஃப்ப பார்க்கணும். ஆனா, இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. தானியங்கள், நவதானியங்கள் மூலியமா சப்போர்ட் பண்ணலாம். நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல, இந்த கலர் ஆஸ் எ ஃப்ரீக்வன்சின்னுவாங்க இங்கிலீஷ். இதெல்லாம் மேலை நாடுகள்ல அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச். அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லி தரோம். நெறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லி தரோம். வாழ்க்கையில நிம்மதியாவும், செழிப்பாவும் வாழ்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லி தரோம். அத எடுத்துக்கோங்க. அத எடுத்துட்டு இத ட்ரை பண்ண எது எதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த விஷயத்தெல்லாம் நீங்க ட்ரை பண்ண நெறைய வாழ்க்கையில நெறைய நல்ல மாறுதல்கள் வரும். எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும், சிவபெருமானையும், விஷ்ணு, பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு, நீங்க எல்லாரும் நல்லா இருக்க. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி என்பர்கள் தனுசு அப்படின்னாலும் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இந்த ராசிக்கு குறியீடு வில்லம்பு இருக்கோ, தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு டார்கெட்டை நோக்கி நகரக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அந்த நேர்மைக்கு பரிசாக தான் ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். நேர்மைக்கு பரிசு ஏமாற்றம், உழைப்புக்கு பரிசு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாமல் இருக்கக்கூடியது. இது எல்லாமே இவர்களுக்கு பழகின ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்ல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கணவர், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பெற்றோர்கள், இப்படி தன்னை சார்ந்தவர்களோடு அதிகப்படியான ஒரு பாசத்தை வைத்து இருப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். ஆனால் அந்த நபர்கள்னால ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்துல இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். அது வருமான ரீதியாக இருக்கலாம், இல்ல உறவு ரீதியாக இருக்கலாம், இல்ல ஒரு பிரிவு ரீதியாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு ரீதியாக அந்த உறவுகள்னால சில ஏமாற்றங்களை அடைந்தவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ராசிக்கு 3ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை, அடுத்து 7ஆம் இடத்துல குரு வக்ரத்தன்மையோட இருக்கிறார். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானினுடைய இயல்பு தன்மை, இது இவர்களுக்கு சின்ன சோர்வு தன்மையை கொடுத்துட்டு இருக்குது. அந்த அர்த்தாஷ்டம சனி சுகஸ்தானத்துல மார்த்தஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானினுடைய தன்மை பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு தன்மை, உடல் ரீதியான ஒரு பலவீனம், இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்குது. இதனால இவர்களுக்கு சில ஒரு ஒரு நம்பிக்கை தன்மை, அதாவது தன் மேல இருந்த ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா இழந்து வந்துட்டு இருப்பாங்க. நம்மளால இதை செய்ய முடியாதோ, நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறிகள் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5 கிரகங்களின் சேர்க்கை, உபஜய ஸ்தானத்துல ஏற்கனவே ராகு இருந்தாரு. அதனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னால நிறைய தொந்தரவுகளை அனுபவித்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன ரிலீஃபா இருக்கும். அதே சமயத்துல வெளிநாட்டு முயற்சிகள், வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள், இதெல்லாமே 2 மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான முன்னேற்றத்தை இந்த மாதம் முழுமையாக அடையக்கூடிய ஒரு நேரம். கடந்த 2.5 வருடங்களாக எந்த விதமான உயர் பதவி, ப்ரமோஷன்ஸ், வருமான
வருமான உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம், இது எல்லாத்தையும்ல இருந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர்களாக இருந்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். யார் யாரெல்லாம் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கறீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். யார் யாரெல்லாம் ஒரு இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்கறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். யார் யாரெல்லாம் உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு பொசிஷன், அதாவது நம்ம சும்மா ஒரு டம்மியா வேலை பார்க்கறத விட நமக்குன்னு ஒரு பொறுப்பு, நமக்குன்னு ஒரு பொசிஷன் இருந்தாதான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு பொசிஷனை நோக்கி நடப்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள்ல ஒரு சக்சஸ் ரேட்டிங்ன்றது அதிகமாக இருக்கும். கடந்த ஒரு 5 வருடங்கள்ல எடுத்த முயற்சிகள் இந்த மாதத்துல உங்களுக்கு படிப்படியான ஒரு உயர்வை தருவதற்குண்டான ஒரு நேரம். நம்மலாம் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கவே முடியாது, நம்மளால ஒரு சொந்த வீடு கூட கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்துல இருந்து நிறைய ஒரு மாறுபட்ட அமைப்புகள் அப்படின்றது காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா 7.5 சனியில இருந்து ரிலீவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதுல இந்த பிப்ரவரி மாதம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எதை நோக்கி நீங்க டிராவல் பண்ணி அதெல்லாம் சக்சஸ் ஆகலையோ அப்படின்னு நினைத்த இந்த தனுசு ராசி என்பர்கள் அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி, ஒரு மேன்மைகள், நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டிங்ஸை அடையறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருக்க போறாங்க. அவங்களுடைய படிப்பு விஷயத்துல ரொம்ப கராரா இருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு கைடன்ஸ், அந்த குழந்தைகளுக்கு உங்க மூலமாக ஒரு கைடன்ஸ், ஃபியூச்சர் கைடன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டீங்க. நிறைய தனுசு ராசி என்பர்கள் நல்ல வரன் தேடிட்டே வருவாங்க. அவங்களுக்கு ஏதோ 2 நெகட்டிவா நடந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்த அப்படியே டோட்டலா மூடி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ரொம்ப சில விஷயத்துல ரொம்ப அக்ரெசிவாக செயல்பட்டு அதை அப்படியே பாதியில நிறுத்தக்கூடிய நபர்களும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அந்த மாதிரியான விஷயம்தான் இந்த வரன் தேடக்கூடிய முயற்சி. ஏன்னா கடந்த ஒரு 6 மாதமாக வரன் தேடி அந்த வரன் தேடக்கூடிய முயற்சிகளை 2 நெகட்டிவா ஆயிடுச்சு. ஒரு ரிஜெக்ஷன் வந்துச்சுனாலே இவங்களுக்கு மனம் ஒரு போராட்ட சூழ்நிலையை அடைஞ்சிரும். என்னடா இது நம்மளையவே ரிஜெக்ட் பண்றாங்களே, நமக்குன்னு ஒரு வரன் அமையாதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் வந்து அதனுடைய கான்சென்ட்ரேஷன்ல இருந்து வெளியில வந்து ஆர்டினரி ஒர்க்குக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரியாக வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல ஒரு ஸ்லோ டவுன் ஆன இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து மீண்டும் அதுல ஒரு விக்ரஸா நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நல்ல வரன்களும் அமையறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த பிப்ரவரி மாதம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள், வருமானங்கள், தொழில்ல நிறைய முயற்சிகள், இது எல்லாமே அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். சில இடத்துல இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தொழில் செய்யறதுக்கு ஒரு பெருசா வருமானம் கூட இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள், என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியாகலாம் சில விஷயத்த நான் லட்சியமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைத்த பெண்கள் அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த லட்சியத்தை அடையறதுக்காக நீங்க நிறைய போராட்டங்களை தாண்டி தாண்டி வந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள்ல அவமானம், அசிங்கம், தேவையில்லாத பேச்சுக்கள், அடுத்து உங்களுடைய சமுதாயத்துல நீங்க ஒரு நிராகரிக்கப்பட்ட நபர்களாக இருந்திருப்பீங்க. இப்படியெல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரு சவால்களை சந்தித்த இந்த பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சுய உழைப்புனால நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சுய உழைப்புனால நல்ல தொழில் அமையக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.